உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சாதாரண மனுஷன் எப்படி ஜீரோ ஆகுறான், எப்படி ஹீரோ ஆகுறான், ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை இப்ப நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஆபீஸ்க்கு புதுசா ஒரு மேனேஜர் வராரு. அவர் தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கிறாரு, நம்ம ஆபீஸ்ல சுமாரா எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் அசிஸ்டன்ட் பதில் சொல்றாரு, நம்ம ஆபீஸ்ல எல்லாருமே சுமாரா தான் சார் வேலை செய்யறாங்க. அப்போ மேனேஜர் கேட்ட கேள்வி என்ன, அந்த அசிஸ்டன்ட் புரிஞ்சுக்கிட்ட விதம் என்ன? இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, எல்லா இடத்துலையுமே சுமார் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அதுக்காக சுமார் அப்படின்னா ரொம்ப மோசம்லாம் அர்த்தம் கிடையாது. அவங்களும் திறமைசாலிங்க தான், நல்லா உழைக்கக்கூடியவங்க தான், நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியவங்க தான். ஆனால் ஏதோ அதெல்லாம் செஞ்சு ஒரு டெவலப்மெண்ட் ஆகாமல் சுமார் அப்படின்ற மாதிரியே இருப்பாங்க. ஒரு ஸ்கூலு இல்லை காலேஜ் எடுத்துக்கலாம். அங்கே சுமாராக ஒரு 50 பேர் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்காங்க. அப்போ அந்த கிளாஸ் ரூமில் படிக்கிறவங்கள எத்தனை பேர் 90% மார்க் எடுத்துருவாங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5-6 பேர் இல்லை 10 பேர். சரி, இதே மாதிரி எத்தனை பேர் ரொம்ப படுமோசமாக ரொம்ப பாஸ் பண்ணாவே போதும்பா அப்படின்ற மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க? ஸோ இதுவும் ஒரு குத்து மதிப்பாக ஒரு 10-15 பேர் வச்சுக்கலாம். அப்போ மீதி இருக்கிற ஆளுங்க எல்லாருமே ஃபெயில் ஆகவும் மாட்டாங்க, அதே நேரத்தில் 90% 80% மார்க்கும் எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த சுமார் ஏதோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கவங்க எல்லாமே இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல CMM அப்படின்ற ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கிற நம்மளோட ஹீரோக்கள். இப்போ சுமார் அப்படின்னு நினைக்கிறது நம்ம ஒரு விஷயத்த கேட்டு இல்லை படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்தியா முழுக்க நிறைய பேங்க் இருக்கு. ஆனால் எத்தனை பேங்க் நமக்கு தெரியும்? ஒரு ஒரு மினிமம் லெவல் பேங்க் தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி எத்தனை பேங்க் இருக்கு, அந்த பேங்க்குங்கெல்லாம் நமக்கு தெரியாமல் எவ்வளோ நடக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்களாம் எப்படி சமாளிக்கிறாங்க? ஸோ இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு 0 லெவல்ல இருந்து த ஃபர்ஸ்ட் லெவல் எப்படி போகிறது, என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இப்போது 5th பிளேஸ், ஒரு 5th பிளேஸில் தான் டாப். அங்கே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்காது. சரி, அதை தாண்டி ஒரு 4வது 3வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி விட ரொம்ப அதிகமாக கூட்ட நெரிசல்லாம் கிடையாது, ஓகே. ஆனால் 2வது முதல் பட்டில் பார்த்தோன்னா ஸ்டெப்ஸ் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். அதாவது சிஎம்எம்ல இருந்து 0 லெவல்ல இருந்து 5 லெவல் வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கீழே இருக்கிற 0, 1 அங்கிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு நிறைய பேர் நம்ம ட்ரை பண்ணுறதே கிடையாது. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஓகே இது இருக்கலாம், இங்கேயோ ஓகே இது செட் ஆகிடுச்சு, நம்ம இப்படியே எழுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ முதல்ல ஒரு கீழ்நிலையில் இருந்து, அதாவது 0 லெவல்ல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2, 3, 4, 5 அந்த லெவலுக்கு போகிறதுக்கு தன்னோட விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தணும். இதை விட ஒரு சிறப்பாக செய்ய முடியுமா, இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நாம் இதே இடத்துல உட்காந்துருந்தா எப்படி, நம்ம அடுத்தது கட்டத்துக்கு போகணுமே அப்படின்னு நம்ம நினைக்கணும். இப்போது ஒரு மழை பெய்யுது, வீட்டு கூரை வீடுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ தான் நிறைய பில்டிங் வந்துடுச்சே, பில்டிங்லேயும் ஒழுகுது. அந்த கூரை வீட்டில் மழை பெஞ்ச உடனே தண்ணி ஒழுகுது. அப்போது அந்த வீட்டோட அம்மா என்ன பண்ணுறாங்க, எங்கே தண்ணி ஒழுகுதோ அந்த இடத்துல போய் ஒரு பாத்திரத்தை வச்சு விட்டுறாங்க. தண்ணி அதில் ஒழுவி திரும்ப வெளியில் விற்றுறாங்க. இதை பார்த்துட்டே இருந்த அந்த வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் கேட்குறாரு, மழை பெய்யுதே, இதை சரியாக பார்த்துக்கூடாதா, அது கொஞ்சம் சரி பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தான் மழை பெய்யுதே, எப்படி பண்ணுறது? சரி, இப்போ செய்ய வேணாம், நாளைக்கு மழை பெய்ய போது செய்யுங்களேன். மழை பெய்யாத போது எப்படி தண்ணி ஒழுகும், அப்புறம் எதுக்கு சரி பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது இதில்? ஸோ மழை பெய்யுது, கூரை ஒழுகுது, அதுக்கு கீழே பாத்திரத்தை வச்சு சமாளிக்கிறோம். இந்த பிரச்சனை அப்போ டெம்பரவரியாக முடிஞ்சிடும். ஆனால் பெர்மனண்ட்டான சொல்யூஷன் அங்கே கிடைக்கல.
ஸோ பெர்மனெண்ட்டான சொல்யூஷன் வேணும்னா நம்ம வந்து ஒழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ, எத்தனை மழை வந்தாலும் எத்தனை காற்று அடித்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான பெர்மனெண்ட் சொல்யூஷன் தான் நம்ம தேடணும். அந்த மாதிரி ஏதோ நம்ம விதி விட்ட வழி அப்படின்ற கணக்கில் நமக்கு நமக்கு செய்கிறத நமக்கு தோன்றத ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனைக்கு தற்காலிகமாக ஒரு தீர்வு தேடக்கூடாது. இப்படியே எந்த ஒழுங்கு எந்த பிளானும் இல்லாமல் வாழ்க்கை அதன் போக்கில் விடுறதுக்கு நம்ம எத்தனை நாள் தான் அர்த்தம் இல்லாமல் ஓட்டிருக்க முடியும்? இப்போது ராமாயணத்தில் சபரி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கான். காட்டிலே பிறந்தான், நாகரிகனா என்னன்னு தெரில, கிட்டத்தட்ட எது கிடைக்குதோ அதை தின்னான், அடித்து பிடிச்சி ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் ஒரு முனிவர் வராரு, அவரோட அருள் கிடைக்குது அவருக்கு. அதுக்கப்புறம் தன்னால் என்னென்னலாம் செய்ய முடியும், தன்னோட வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் வேணுமே. ஆனால் அப்போ கூட அவனுக்கு வந்துட்டு என்ன செய்யணும் என்ன பண்ணணுன்றது அவனுக்கு தெரியல. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எந்த பெரிய திறமையோ தகுதியோ முதிர்ச்சியோ நமக்கு வந்துடாது. இன்னும் நம்ம ஒரு 0 லெவலில் தான் இருக்கோம். அப்படின்னா 0வது, அதாவது 0 லெவல் ஸ்டெப்புக்கும் 1வது ஸ்டெப்புக்கும் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நமக்கு ஏதோ பண்ணணும் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம போகிறோம், நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அப்போவே நம்ம வந்துட்டு வேற ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறோம்னு அர்த்தம். எந்த வழியும் தேடாமல் அப்படியே உட்காந்துட்டே இருந்தோன்னா நம்ம கடைசி வரைக்கும் 0 லெவலில் தான் இருக்கணும். ஸோ 0 லெவலில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் முடங்கி கெடுக்காம முயற்சி எடுக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருமே பண்ணணும். இப்போ ஒரு தாத்தா தன்னோட பேரன் பேத்திக்கு கோயிலில் கூப்பிட்டு போறாரு. அங்கே எந்த கோயிலில் என்ன செய்யணும், எந்த கடவுளை எப்படி வணங்கணும் அப்படிலாம் அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் இதெல்லாம் வந்து இந்த பேரன் பேத்தியிடம் சொல்ல முடியாது. அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க, இஷ்டத்துக்கு சுற்றுவாங்க, அப்படி இப்படி இப்படி சாமியை வந்து பார்த்துட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். இப்போது கோயில் வழிபாட்டுக்கான இடம் அப்படின்றது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும் எந்த கடவுளை எப்படி வழிபடணும் அப்படிலாம் இப்போ கட்டாயமே இல்லை. காலப்போக்கில் அவங்களுக்கே அது புரிஞ்சிடும். இப்போ அதே தாத்தா இன்னொரு பேரன் கோவிலில் கடவுளுக்கான பாடல் ஒன்று பாடுறாரு. இந்த சின்ன வயசுலேயே அவனுக்கு பக்தி விதிமுறைகள் தெரிஞ்சிருக்கு. சந்தோஷம், ஒரு வேலை தெரியாதனாலும் பரவாயில்ல, போக எல்லாம் தானாக பழைக்கும் அப்படின்னு அந்த தாத்தா விட்டுறாரு. ஸோ CMM அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தனிநபர்கள் நிறுவனங்களுக்கும் இந்த விதிமுறைகள் பொருந்தும். இவர்கள் இன்னும் தங்களுக்கு தோன்றியதை தான் செய்கிறார்கள், ஆனால் அதே சமயம் இது சரியான வழிமுறை தானா அப்படின்னு யோசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இவங்களால தவறுகளை தவிர்க்க முடியாது, ஆனால் அதே சமயம் ஒரே தவிர மீண்டும் மீண்டும் வராத மாதிரி பார்த்துக்க முயற்சி பண்ணுவாங்க. பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்ப்பதன் முக்கியத்துவம் இவங்களுக்கு புரிய தொடங்கியிருக்கும். அதுக்காக கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. கடைசியாக இந்த நிலையில் இருக்கிற ஒரு தனி நபராக இருக்கட்டும், ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், பெரும்பாலும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் நோக்கி அவங்க போயிட்டுருப்பாங்க. சராசரி நிறுவனங்கள் இந்த விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டோன்னா, நாம் நம்ம நாட்டில் விளையாட்டு பிரபங்களுக்கு குறைச்சதே கிடையாது. கிரிக்கெட்டு, டென்னிஸு, செஸ்ஸு, பேட்மிண்டனு, இந்த மாதிரி எல்லா விளையாட்டுலையுமே வந்துட்டு ஒரு ஸ்டார் அந்தஸ்து உள்ள இருக்கிற நம்ம பிளேயர்ஸை பார்ப்போம். அங்கே தான் பிரச்சனை. ஸோ குழு ஒரு டீமாக நம்ம சேர்ந்து வேலை செய்கிறதுக்கும் ஒரு ஸ்டார் வேல்யூவில் இருக்க அவரை மதிக்கிறதுக்கும் நிறைய அங்கங்கே அப்படி இப்படி என்ன ஆகுனா, ஒரு டீமுக்குள்ளவே ஒரு பாகுபாடு வந்துடும். இவனுக்கு மட்டும் எல்லாரும் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு சின்ன பட்ஜெட் படம், அதில் நடிச்சிருக்கவங்க இயக்குனர், ஒளிப்பதிவாளர், தயாரிப்பாளர் எல்லாருமே புதுசாக இருப்பாங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி படமும் சுமாராக தான் இருக்கும். ஆனால் அந்த படத்துக்கு இசையமைத்தர் வந்து ஒரு பெரிய லெவலில் இருப்பார், ஒரு சூப்பர் மியூசிக் டைரக்டராக இருப்பார், பயங்கர பிரமாதமாக பாட்டு போட்டு கொடுத்துருப்பாரு. அந்த படம் வந்து அந்த பாட்டால் சூப்பர் ஹிட் ஆகிடும். சூப்பர் ஹிட் ஆகி அந்த படம் வந்து பயங்கரமாக சக்ஸஸ் ஆகிடும். இப்போது இந்த புதுசாக இருக்கிற டீம்
ஒரு ஃபேமஸான ஒரு மியூசிக் டைரக்டர் வந்த உடனே அந்த பாட்டால் அந்த படம் ஜெயிச்சிச்சு. அப்போ அதே மியூசிக் டைரக்டரு வேற ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சி வெளியே போயிட்டார். இப்போது இந்த சின்ன பட்ஜெட் இந்த டீமை யார் காப்பாற்றுறது? நிறைய கம்பெனிஸில் இந்த பிரச்சனை தான். உங்களோட முதலாளி அப்படி இல்லைன்னா ஒரு மேனேஜர் அப்படி இல்லைன்னா ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க. மற்றவங்க எல்லாரும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செஞ்சிட்ருப்பாங்க. அப்போது எந்த ஒரு நிறுவனமும் வந்து ஒரு தனி நபரை நம்பி பிழைக்கக்கூடாது. நீங்கள் எல்லாருமே பெரிய ஒரு ஜீனியஸாக இருக்கணும், அதுக்காக கஷ்டப்படணும், அதுக்காக உழைக்கணும். எல்லாருமே ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு பெரிய ஆளாக நம்ம ஆரம்பத்துலேருந்தே வந்துட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நம்மளுடைய விஷயங்களை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு காரணம் வந்துட்டு 0 லெவலில் இருந்து 1 2 3 4 5 அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம் வெளியில் போகணும் அப்படின்னு நாம் நினைக்கணும். அதுக்காக முயற்சிகள் எடுக்கணும். அதுக்கான விஷயங்களை தான் பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணாதான் நம்ம ஒவ்வொரு லெவலில் இருந்தோம். இப்போ நம்ம 5 ஸ்டார் தரம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு லெவலில் இருந்தோம் ஒரு 5 ஸ்டார் அப்படின்ற ஒரு வேல்யூக்கு நம்ம வர முடியும். ஸோ நமக்கு இது போதும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம உட்காந்துருக்க கூடாது. நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனே நம்மளோட வாழ்க்கையை கெடுக்கும். ஒரு அழகான குட்டி கதையை சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம். ஒரு பெரிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு 25 இல்லை ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு பையன் வருவாப்ல. ஒரு கீழே ஒரு லுங்கியோ ஒரு டவலை ஒன்று போடுவாப்ல, படுத்துப்பான். அவன் வாட்டின்னு ஒரு ஜம்முன்னு தூங்குவான். மதியம் ஒரு 2 மணி இருக்கும், 3 மணிக்கு எழுந்து போவான். எங்கேயோ போய் ஏதோ ஒன்று கிடைக்கிறத சாப்பிடுவான். மறுபடியும் அதே ஆலமரத்துக்கு வரான். மறுபடியும் அதே டவல் போடுறான், கால் மேலே காலை போடுறான், கொஞ்சம் ஊர் கதைகளை பேசுகிறான், மறுபடியும் படுத்து தூங்குறான். அவ்வளோதான். மறுபடியும் 6 மணி ஆயிடுச்சு, போயிட்டான். இரவாச்சு, பகலாச்சு, ஓகே. மறுபடியும் மீண்டும் அதே காலை, மதியம், மாலை, இதே மாதிரியான இவனோட விஷயங்கள் இங்கே போயிட்டு இருக்கு. அப்படியே வந்து ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் வந்து அதிகாலையில் வந்து ஒரு மிக்சி சவுண்டு கேட்கும், சமைக்கிற சவுண்டு கேட்கும், ஓடுறது, அப்புறம் அங்கே போகிறது, இது இல்லையா அது எங்கே இது எங்கன்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பாக இருப்பாங்க. மணி ஒரு 5 மணி 6 மணி இருக்கும். ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வேகமாக ஓடுவாங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அவங்க குழந்தைங்கள் அங்கே இருக்கும். ஸோ இவங்க எதுக்கு ஓடுறாங்க, அவங்க எதுக்கு அந்த இடத்துல ஆலமரத்தில் அந்த ஐயா தூங்குறாரு? 2 பேரும் மனிதர்கள், எல்லாருக்கும் உரிய பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகள் இருந்து ஒவ்வொரு மனுஷன் எப்படி வெளியில் வரப்போகிறான். ஸோ பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ பிரச்சனைகள் 4 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு எழுந்து ஒருத்தன் வண்டி எடுத்துகிட்டு ஓடி தன்னோட வேலையை பார்க்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஒருத்தன் ஓடுறதும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒருத்தன் பார்த்து தூங்குறதும், 2 பேருமே 0 ஹீரோ லெவல் தான். இப்போ இங்கே யார் ஹீரோ யார் 0 அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்மளை பிரச்சனைகள் துரத்தணும், அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம எதிர்த்து நின்று போரிடணும், சண்டை போடணும், வாழ்க்கை கூட சண்டை போடணும். நமக்கு ஏதாவது கொடுங்க நம்ம கேட்கணும். எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உணவு தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் உன்னுடைய முயற்சிகள், உன்னோட பயிற்சிகள், நீ ஒரு இடத்துல உட்காரக்கூடாது, உன்னை ஓட வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் நீ ஹீரோவாகுவ. இல்லைனா பெரிய கிராமம், பெரிய ஆலமரம், ஒரு துண்டு, நிம்மதி பெரும் மூச்சு, தூக்கம், அவ்வளோதான். இப்போ நம்ம ஹீரோவா 0வா முடிவு பண்ண.